பச்சை மணத்தக்காளி குழம்பு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஒரு துளி கூட மிச்சமே இருக்காது. டேஸ்ட் அந்தளவுக்கு அட்டகாசமாக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பச்சை மணத்தக்காளி எடுத்து தண்ணியில் அலசி ரெடியாக வச்சுக்கணும். ஒரு மண் சட்டியில் ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் பெருங்காயம், கடுகு, வெந்தயம், சீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு பொடியாக நறுக்கின பூண்டு, நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மணத்தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடணும். வெங்காயம் வதங்கினதும் 2 பெரிய தக்காளி கட் பண்ணி இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதோட குழம்பு மிளகாத்தூள் 2 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் தனி மிளகாத்தூள் சேர்க்குறதா இருந்தால் கூடவே தனியாத்தூளும் சேர்த்துக்கோங்க. இது குழம்பு மிளகாத்தூள், அதனால் நான் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துருக்கேன். மிளகாவோடைய பச்சை வடையெல்லாம் போனதும் தேவையான அளவு தண்ணி விட்டு உப்பு மஞ்சள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். குழம்பு நல்லா கொதிச்சதும் நெல்லிக்காய் சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி இதோடு சேர்த்து திக்கான பதம் வர வரைக்கும் கொதிக்க வச்சுட்டு மேலே கொத்தமல்லி கறிவேப்பிலை தூவி சூடான சாதத்தோட நெய் கலந்து சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.